வணக்கம். தொலைதூர பயணத்தில் தொட்டு நின்ற வாசல்படி, கரவை மண்ணின் நீங்கா நினைவிடமான கோச்சந்தை பற்றிய எனது நினைவலைகள். இது 70களின் கதை. 3 அடி கூட முழுசாக வளராத தோற்றம், கட்டை காய்ச்சிட்டையுடன் கட்டம் போட்ட சட்டை போட்டு தேங்காய் வாங்க போன அந்த காலம் கண்முன்னே கணக்குதையா. சாலையோர வழித்தடத்தை தமக்கென்று உரிமை கோரும் கிழவிகளின் அர்த்தமில்லாத புன்னகையும் அலாதியான பேச்சுக்களும் காதிலே இன்னமும் மட்டமைக்கின்றன. பகல் முழுக்க வேலை பார்த்த சூரியன் வேலை முடிந்தது சரி என உறங்க ஆயத்தமாகும் அந்த நேரம். சாலையோரம் மாலை நேரம், கண் திறக்கும் எங்கள் கோச்சந்தை. கோச்சந்தை என்றாலே தேங்காய், தேங்காய் என்றால் கோச்சந்தை. வாசலிலே இறாலும் காரை மீனும் கூட எண்ணி வரவேற்ற காலம் உண்டு. ஆங்காங்கே அரிதாக மரக்கறிகளும் பரவி கிடக்கும். 2 தேங்காய் வாங்க சுத்தியும் முத்தியும் சுழன்று திரிவதிலே அலாதி பிரியம். வலப்பக்கம் திரும்பினால் லாம்பு வெளிச்சத்திலே என் மாமியாரின் முகம். அதனை அடுத்து குந்தி இருக்கும் இன்னொரு மாமி என்னை பார்த்து முறைப்பது போன்ற நடுக்கம். இப்படி ஓரிருவரல்ல, தெரிந்த பலர். யாரிடம் வாங்குவது என்று தெரியாமல் பேந்த முழித்தபடி நடுவிலே நான். 2 தேங்காய் வாங்க 2 மணி நேரம் யோசித்த தர்ம சங்கடம் பரீட்சை மண்டபத்தில் கூட எனக்கு வந்ததில்லை. இறுதியிலே ஒரு முடிவெடுத்து என் அப்பாவின் மூத்த அக்கா பக்கமாக முணங்கியபடி நடப்பேன். 2 தேங்காய்களை வாங்கிவிட்டு 1/2 தேங்காயின் காசை மட்டும் கொடுத்து பேச்சு வாங்கி பல்லை இழித்த சந்தர்ப்பங்களும் உண்டு. நல்ல அரிசி புட்டும் காரை மீன் குழம்பும் நாக்கிலே கதகளியாடும். கோச்சந்தை சென்றால் இறால் பொரியலும் புட்டும் கூட அடிக்கடி குஷினியை எட்டி பார்க்கும். சந்தைக்கு அடுத்து ஒரு பலசரக்கு கடை. கடையென்றால் கடைதான் சனம் மாவும் சீனியும் வாங்க. ஆனால் நானோ பட்டமும் நூலும் வாங்கி பரந்த பம்பலான காலங்களும் உண்டு. 1 2 நெஞ்சம் நிறைந்த நினைவுகள். அன்று சந்தையிலே நான் கழித்த மாலை பொழுதை இன்னும் ஒரு முறை பார்த்துவிட மாட்டேனா என்ற நப்பாசை இன்னும் ஆசையாகவே தொடர்கிறது. பணமுளைக்க பட்டணம் சென்றாலும் என் நினைவலைகளில் கோச்சந்தையுடனான நீங்கா நினைவுகள் இன்றும் தொடர்கின்றன, என்றும் தொடரும். நன்றி.